X varies as y varies inversely as z. When x is equal to 16, y is equal to 8 and z is equal to 2, find x when z is equal to 32. இது அந்த நேற்று போட்ட லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். இது வந்து எக்ஸ் வேரியஸஸ் ஒய் டைரெக்டாக வேரி ஆகுது, ஒய் வந்து இசட்டுக்கு இன்வெர்ஸ்லி வேரி ஆகுது. அங்கே நம்ம பார்த்தப்ப ரெண்டுமே ஒரே வேரியபிள், எக்ஸே ஒய்க்கும் டைரக்ட் வேரியேஷன், எக்ஸே வந்து இசட்டுக்கு இன்வெர்ஸ் வேரியேஷன். இந்த மாதிரி தான் நேற்று பார்த்தோம் டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷனில். இதுவும் அதே சேர்ந்தது தான், எக்ஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஒய், ஒய் ப்ரொப்போர்ஷனல் டு 1/z. அதாவது இந்த இடத்துல ரெண்டும் வெவ்வேறு வேரியபிள் வந்திருந்தாலும் நம்ம இதை டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷனில் போடலாம். ஏன்னா எக்ஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஒய்னா இந்த இடத்துல எக்ஸ் இருந்தாலும் ஒன்று தான், ஒய் இருந்தாலும் ஒன்று தான். அதனால நம்ம இதை வந்து டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன்லையே போடலாம். நேற்று போட்ட ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே வேரியபிள் வந்திருக்கும், பி அப்படின்னு ஒரே வேரியபிள் வந்திருக்கும். இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள், ஆனால் அந்த வேரியபிள் இந்த வேரியபிள் இதே வேரியபிள் வர்றதுனால இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே வேரியபிள் வந்ததுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ப்ரொப்போர்ஷனல் டு y/zன்னே நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல ரெண்டும் ஒரே வேரியபிளாக இருந்தாலும் இப்படி எழுதலாம், இல்லை இந்த வேரியபிளே இந்த இடத்துல வந்திருந்தாலும், ஏன்னா எக்ஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஒய் அப்படிங்கிறதுனால எக்ஸ் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு 1/z அர்த்தம் தான். அதனால நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இதுக்கு எப்படி எழுதணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ky/zன்னு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனாலிட்டி போட்டு எழுதுவோம். இதுதான் இங்கே உள்ள வேரியேஷனோட ரிலேஷன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் 16, ஒய் 8, இசட் 2 இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணணும், கேயை கண்டுபிடிக்கணும். 16 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 8/2. அப்போ 16 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 4. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 16/4, கே இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கே வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 4. இதை கிடைச்சதை வச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இசட் 32 அப்படிங்கிறப்ப. அப்போ இதுக்கு வந்து ரிலேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு KY/Z எடுத்துக்கிட்டு எக்ஸு கேட்டிருக்காங்க, கே வந்து இங்கே இருக்க 4 போடணும், ஒய் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்க 8 போடணும், இசட் மட்டும் 32 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 8 32/32. எக்ஸோட வேல்யூ என்ன, 1. இது வந்து முதல்ல கேயை கண்டுபிடிச்சு அந்த கேயோட வேல்யூ இங்கே பயன்படுத்தி போடுறோம். போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரே வேரியபிள் வந்தது. இப்போ இந்த இடத்துல ரெண்டு வெவ்வேறு வேரியபிள் வந்தாலும் நம்ம டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த வேரியபிள் தான் இங்கே வருது, அதனால இது டைரக்ட் இன்வெர்ஸ் வேரியேஷனுக்கு கீழே தான் வரும், அதனால நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. P varies inversely as Q. P is equal to 7 when Q is equal to 3. Find P when Q is equal to 2/1/3. இப்போ P இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். இது என்ன வேரியேஷன், இன்வெர்ஸ் வேரியேஷன் மட்டும்தான் இது. அதாவது P is inversely proportional to Q. அப்போ P is equal to என்னது, K/Q. இதுதான் நமக்கு வேண்டிய ரிலேஷன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, P7 Q3 கொடுத்துருக்கு. அப்போ 7 is equal to K/3. அப்போ கேயோட வேல்யூ என்ன, 7 × 3, K is equal to 21. கே கிடச்சிருச்சா? இப்போ இந்த கேயை போய் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்கு, P என்னன்னு கேட்டிருக்கு. எப்போ, Q வந்து 2/1/3. 2/1/3ங்கிறது மிக்சட் ஃப்ராக்ஷன். அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். 3 2s are 6 + 1 7/3ன்னு மாற்றிக்கணும். அந்த 2/1/3 எப்படி மாற்றணும் அப்படின்னா, இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 3 × 2 6, அதோட இந்த இதை வந்து கூட்டிக்கணும். +1 = 7. கீழே அதனுடைய டினாமினேட்டர் 3 வந்தோம். 3 × 6 6, 3 × 2 6, 6 + 1 7, 7/3ன்னு இதை மாற்றிக்கணும், ப்ராப்பராக மாற்றிக்கணும். Q is equal to 2/1/3 is equal to மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும் 7/3. இப்போ நமக்கு கிடச்சிருக்க ரிலேஷன் P is equal to K/Q. P தான் கேட்டிருக்கு, K 21ன்னு கண்டுபிடிச்சிருக்கு, Q வந்து 7/3. அப்போ P is equal to 21. இதை இன்ட்டுன்னு போட்டோம்னா இது வந்து 7/3, இன்ட்டுன்னு போடையில் தலைகீழாக வந்துடும் 3/7ன்னு. இப்போ 7 3 21, Pயோட வேல்யூ 9, Kயோட வேல்யூ 21, Pயோட வேல்யூ எவ்வளவு, 9.
புரியுதா? இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷனில் ஒரு டைப். இந்த இடத்துல இதில் ஒன்றே ஒன்று இதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக நம்ம என்னவா மாற்றிக்கணும், ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். 7/3ன்னு மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். 3 × 2 6, 6 + 1 7ன்னு.